அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7338824242. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருநெல்வேலி கிழக்கு மற்றும் மாநகர் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக 2016 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த கூட்டமும் கிராம கமிட்டி உறுப்பினர்களுக்கு நவீன விஞ்ஞான தொழில்நுட்பத்தோடு அமைக்கப்பட்ட ஐடி கார்டு வழங்கும் விழாவும் இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ராபர்ட் புரூஸ் அவர்களை, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் எங்களுடைய ஆற்றல் மிகு மாவட்ட தலைவர் திரு சங்கரபாண்டியன் அவர்களை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொருளாளரும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினருமான என் அன்பு சகோதரர் டாக்டர் ரூபி ஆர் மனோகரன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்து சிறப்பாக தன்னுடைய பணியை மேற்கொண்டிருக்கும் அருமை அண்ணன் பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஆலங்குளம் செல்வராஜ் அவர்களை, சட்டமன்ற கட்சி தலைவர் மரியாதைக்குரிய என் அன்பு சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களை, மேனாள் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் ஆர் தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்களை, இயக்க சிறையமைப்பின் மேலாண்மை குழு தலைவர் மேனாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் சிறுபான்மை மக்களுடைய ஆணையத்தின் தலைவராக சிறப்பாக பணியாற்றிய அருமை அண்ணன் பீட்டர் சா அல்போன்ஸ் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய மாநில அமைப்பின் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ராம்போகன் அவர்களை, மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவி அருணன் அவர்களை, மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைத் தலைவர் மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அண்ணன் மகேந்திரன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு காமராஜ் அவர்களை, திருநெல்வேலி பகுதியின் தலைவர் INTC கண்ணன் அவர்களை, ஐயப்பன் அவர்களை, அருள்ராஜ் அவர்களை, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் அழகிய நம்பி அவர்களை, வழக்கறிஞர் சிவனு பாண்டியன் அவர்களை, அம்பாசமுத்திரம் பகுதியை சார்ந்த அமைப்பாளர்கள் BP துரை அவர்களை, முனியராஜ் அவர்களை, ஆலங்குளம் அமைப்பாளர் திரு சுப்பிரமணியம் அவர்களை, மாரிக்குமார் அவர்களை, ராதாபுரம் அமைப்பாளர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களை, திரு விவேக் முருகன் அவர்களை, பாளையங்கோட்டை பொறுப்பாளர் அன்பு சகோதரர் கவிபாண்டியன் அவர்களை, சுலைமான் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநகர் மாவட்ட பொருளாளர் ராஜேஷ் முருகன் அவர்களை, நன்றியுரையாற்ற இருக்கின்ற கிழக்கு மாவட்ட பொருளாளர் திரு பால்ராஜ் அவர்களை, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் திரு மாரியப்பன் அவர்களை, தியாக சுரேஷ் அவர்களை, டி துரைராஜ் அவர்களை, சசிகுமார் அவர்களை, கங்கராஜ் அவர்களை, அனீஷ் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமை பெரியோர்களை, திரு ராபர்ட் புரூஸ் அவர்களின் இளவல் யூத் காங்கிரஸில் மாநில பொதுச்செயலர் வெற்றி பெற்று வந்திருக்கின்ற மருத்துவர் அருமை தம்பி அவர்களை, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கும் தம்பி பாக்கியராஜ் அவர்களை, கண்ணுக்கு தெரிஞ்ச பெயர்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம ஜமீன் முரளி ராஜா அவர்களை சொல்லிட்டோமா? மகளிர் அணியை சார்ந்த அன்பு சகோதரிகளை, யூத் காங்கிரஸ், INTUC, மாணவர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ், அனைத்து பகுதிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களை, எல்லோருடைய பெயரையும் நான் சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த அரசியலமைப்பை பாதுகாப்போம் 2026 ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள், அடையாள அட்டை வழங்கும் பணிகளில் இங்கே நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில்
ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய மாவட்ட தலைவர் மும்மூர்த்திகளாக திருநெல்வேலி மாவட்டத்தை இங்கே தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய அருமை அண்ணன் எஸ் பீட்டர்ஸ் அல்போன்ஸ் அவர்கள் பேசும்போது எல்லா செய்தியும் பதிவு பண்ணிட்டார். ஏன்னா இது அவருடைய மண். அவர் களமாடிய களம் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய ஆச்சரியங்களை செய்திருக்கிறார்கள். தனியாக நின்று 7 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி பகுதியில் தானமாக கொடுக்கப்பட்டது, வெற்றி பெற்ற பிறகு நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று. அப்படிப்பட்ட கட்சிக்காரர்கள் இந்த உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? வெற்றி பெற்ற பிறகு கேட்கிறாங்க, நீயே வச்சுக்கப்பா என்னுடைய வெற்றிய அப்படின்னு. தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடந்தது எதுக்கு சொன்னாங்க. நான் சண்டையே பிடிக்க மாட்டேன், நான் காந்தியவாதி, நான் மிதவாதி, சண்டை போட தயாரால, நீ எடுத்துக்கோ, என்ன எதுவுமே கேட்க வேண்டாம் அப்படின்ட்டு இன்றைக்கு வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அயராது உழைத்து வருகின்ற தலைவர்களை நாம் பார்க்கிறோம். இதுதான் காங்கிரஸ் பேரியக்கம். நம்முடைய மாவட்ட தலைவர் ரொம்ப ஆவேசமா பேசினார். காங்கிரஸ் கட்சியை யாருன்னா விமர்சிக்க முடியுமா, செய்ய முடியுமான்னு. நீங்க இதை எப்படி எடுத்துக்கணும்னா, போறாங்கன்னா சில நேரங்களில் வந்து கல்லெறிவாங்க. அவங்கள என்ன சொல்லுவோம், நம்ம கல்லெறிஞ்சா அவருக்கு புத்தி சுவாதீனம் ஆயிடுச்சுன்னு. சில இடத்துல வந்து தெருவில் இருக்கிற நாய்கள் அதையும் மதிக்கின்ற நாம கோழிக்கும் பார்த்து குழந்தைகள்லாம் கடிக்க போவோம். நீங்க அப்படிதான் இதை எடுத்துக்கிட்டு நம்ம கண்டி இதை அரசியலாக்க கூடாது தயவு கூர்ந்து இனிவரும் காலங்களில். ஏனென்றால் காங்கிரஸ் பேரியக்கம் என்பது 140 ஆண்டுகள் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத மாபெரும் இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். இது என்ன நேற்று காத்தால முளைச்ச காலானா? இது 140 ஆண்டுகள். 1885ஆம் ஆண்டு எதற்காக காங்கிரஸ் பேரியக்கம் உருவாக்கப்பட்டது? ஒன்னு தேர்தல் நின்று வெற்றி பெறதுக்கா? தேர்தல் நின்று ஆட்சியை பிடிக்கிறதுக்கா? இந்த தேசத்தில் இந்த மண்ணில் எவனவன் பிறக்கிறானோ அவன் சுயராஜ்யத்தோடு சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று போராடிய தலைவர்கள் எங்கள் தலைவர்கள். யார் யாரெல்லாம் காங்கிரஸ் விமர்சனம் பண்றாங்களோ அவர்களுக்கும் விடுதலை வாங்கி தந்தது, அவர்களுக்காகவும் போராடிய கட்சி. வரலாறு தெரியாம நேற்று முளைத்த காளான்கள் ஏதாவது பேசுகிறது என்றால் அதை பற்றி நீங்கள் தயவு கூர்ந்து விமர்சனம் செய்யாதீர்கள், அதை விட்டு விடுங்கள். முக்து பாரத் ஒருத்தர் சொன்னார். சொன்னவர் யாரு? பாஜகவுடைய சுப்ரீமோ, இந்த தேசத்தின் பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார். காங்கிரஸ் இந்தியாவில் எங்கும் இல்லாத நான் செய்வேன், முக்து பாரத் என்னார். அவரும் முயற்சி பண்ணி பார்க்கிறார் 11 வருஷமா. இதை முக்து பாரத் பண்ண முடியுமான்? பின்னடைவு இருக்கு, எங்களுக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனால் இன்றும் 3 மாநிலங்களில் தனிப்பெரும் ஆட்சியை காங்கிரஸ் பேரியக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு கட்சியில கொடி பறந்துட்டு இருக்கு, மூவர்ண கொடின்னா அது காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான். சில மாநில கட்சிகள் நீங்க மேற்கு வங்கத்தில் போனீங்கன்னா மம்தா பானர்ஜி கொடி கட்டி பறப்பாங்க, அவங்க ஆட்சி நடக்கும். தமிழ்நாட்டில் ஒரு கொடி கூட பறக்காது, கர்நாடகாவில் ஒரு கொடி கூட பறக்காது, தெலுங்கானால பறக்காது, கேரளால பறக்காது, பாண்டிச்சேரியில் பறக்காது. ஆனால் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கொடி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை பறந்து விரிந்து எல்லா கிராமங்களிலும் பறக்கும். தேசிய நீரோட்டம், தேசிய நெஞ்சங்கள் சும்மாவாது. 1885 அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், எங்களுக்கு 10 சீட் அதிகமாக கொடு, ஒரு வாரியம் கொடு, ஒரு மந்திரி கொடுன்றதுக்காக ஆரம்பிச்சாங்க அந்த கட்சியை. இந்த கட்சியுடைய கொள்கை கோட்பாடு வீரியம் உள்ளது, மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ளது, வரலாற்று சிறப்பு மிக்கது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜெனரல் டயர் சுதந்திர போராட்டத்தில் சுட வரும்பொழுது சுடுறா அப்படின்ட்டு நெஞ்ச பிளந்த காமிச்சாங்கல்ல, அவர்கள் உருவாக்கிய பேரியக்கம் இது. இந்த பேரியக்கம் முதல் சுதந்திர போர்ல வந்து உலகத்திலே தற்கொலை படைகள் எல்லாம் பார்த்திருப்போம் நாம. தற்கொலையே படையாக மாறிய லதா வகேரா என்ற பெண்கள் இருந்த இயக்கம் இந்த இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை யாராவது விமர்சனம் பண்ண முடியுமா? தெரியாது, அவங்க தெரியாம பண்றாங்க, அறியாமை. இந்த அறியாமை எல்லாம் நம்ம அகற்றி விடுவோம். நம்முடைய நோக்கம், நம்முடைய பார்வை நீண்ட நெடிய பார்வை. நம்முடைய நோக்கம் மிகப்பெரிய நோக்கம். இந்த தேசத்தில் மதசார்பற்ற சக்திகள் காலூன்ற வேண்டும், மதவாத சக்திகளை, பாசிச சக்திகளை விரட்டி அடிக்க வேண்டும். அதற்கான முயற்சியில் நாம் இறங்கியிருக்கும் பொழுது
சிறு சிறு சலசலப்புக்கெல்லாம் நாம் ஆளாகி விடக்கூடாது, முக்கியத்துவம் கொடுத்து விடக்கூடாது என்றுதான் என்னுடைய தாய்மையான வேண்டுகோள். 2 நாளா என்கிட்ட கூட நிறைய பேர் போன்ல பேசுவாங்க, நாங்க போராட்டம் பண்ண போறோம், ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம், அனுமதி கொடுங்க. அதெல்லாம் ஒன்னும் செய்யாதீங்கன்றது. ஒரு அறியாமையில் ஒருவர் பேசுகிறார்கள், அவரே மாறிடுவார். இன்னைக்கு நான் இந்த மேடையில நிக்கிறேன், இந்த மேடையில பேசுறேன் அப்படின்னா எனக்கு இந்த உரிமையை வாங்கி தந்தது யாரு? பாபா சாஹேப் அம்பேத்கர் கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை வாங்கி தந்தார். எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், எம்பவர்மெண்ட். இன்னைக்கு ஷெட்யூல்டு மக்களுக்கும், மலைவாழ் மக்களுக்கும், ஓபிசி மக்களுக்கும், சிறுபான்மை மக்களுக்கு பெற்று தந்த யார்? ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ் காந்தி. அவர்களெல்லாம் இல்லாம நாங்க மேடையில் நிக்க முடியுமா? பேச முடியாது. அப்படிப்பட்ட காலங்கள் இருந்தது. எந்த மிகப்பெரிய படுதோல்வியை தழுவி காங்கிரஸ் பேரியக்கம் எமர்ஜென்சிக்கு பிறகு படுத்துட்டு இருக்கு. அங்கே ரன்வீர் சேனான் ஒரு தீவிரவாத அமைப்பு ஏறக்குறைய 25 தலித்துகளை மலை மேல இங்கிருந்து 4 மணி நேரம் அவங்க மேல போறது வெட்டி படுகொலை செய்து விட்டார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை. எல்லோரும் இந்திரா காந்தி அம்மா தோல்வி அடைஞ்ச பேர் போய் படுத்துருவாங்கன்னாங்க. அரசியல் மீண்டும் எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க? பீகார்ல அந்த பாதிக்கப்பட்ட கொலையுண்ட குடும்பத்தை பார்க்க போகிறார். அங்க போய் பாத்தீங்கன்னா காற்றாற்று பெருவெள்ளம், வரலாறு காணாத வெள்ளம். போலீஸ்லாம் சொல்றாங்க, மேடம் நீங்க மேலெல்லாம் ஏற முடியாது, மேல போடுறது 4 மணி நேரம் ஆகும். அங்கேயே தரையில உட்காந்து தர்ணா பண்ணி நான் அந்த கொலையுண்ட குடும்பத்தை, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை, அந்த பிணங்களுக்கு, அமரர்களுக்கு மரியாதை செலுத்தி விட்ட அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் நகர மாட்டேன்னாங்க. எத்தனை மணிக்கு? சாயந்தரம் 6 மணிக்கு யானை வருது. யானை மேல போய் ஏறி உட்காந்து ஜான்சி ராணி மாதிரி அன்னை இந்திரா காந்தி 4 மணி நேரம் பயணம் செய்து அந்த மலை உச்சியில் அந்த மக்களை கட்டிப்பிடித்து ஆறுதல் சொல்லி நான் இருக்கேன் பாருங்க. அன்னைக்கு தான் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட தலைவியை தாங்கிய இந்த இயக்கம், வளர்த்த இந்த தலைவர் இந்திரா காந்தியுடைய இயக்கம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த இந்தியாவை மட்டும் தலை நிமிர வைக்கல, உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம். ஒரு பக்கம் அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு, ரஷ்யா இன்னொரு பெரிய வல்லரசு. உலகத்தில் உள்ள நாடுகள்லாம் ஒன்று அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் ரஷ்யாவை சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் ஜவஹர்லால் நேரு 1947 நாம் விடுதலை பெறுகிறோம், 50 குடியரசு ஆகிறது, 52 முதல் தேர்தலை சந்திக்கிறோம். ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட இங்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற நிலையில் இந்த தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார். ஆனா எல்லோரும் என்ன நினைச்சாங்க? மீண்டும் பிரிட்டிஷ்காரங்கிட்ட கூப்பிட்டு ஜவஹர்லால் நேரு ஒப்படைச்சிருவாருனாங்க. ஆனால் இரவும் பகலும் பாடுபட்டு ஓய்வில்லாமல் ஓய்வறியாத உழைப்பாளியாக ஜவஹர்லால் நேரு இந்தியா எங்களுடைய தேசம், இந்தியாவிற்கு தலைநிமிர்வு ஏற்பட வேண்டும் என்றால் அமெரிக்கா பக்கம் சாரக்கூடாது, ரஷ்யா பக்கம் சாரக்கூடாது என்று நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், அணிசேரா நாடுகள் என்று உருவாக்கினார். அப்பதான் உலக நாடுகள்லாம் இந்தியாவை உத்து பார்க்க ஆரம்பித்தது. வளர்ந்த நாடுகள், வல்லரசாக போகின்ற துடிக்கின்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவை நாடி இருக்கிறது, ரஷ்யாவை நாடி இருக்கிறது. ஜவஹர்லால் நேருக்கு இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்பதை பார்க்கும் பொழுதுதான் இந்தியர்கள் அனைவரும் ஒரு குடையின் கீழே ஜவஹர்லால் நேரு தலைமையை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவரை இந்தியாவை அரவணைத்திருக்கிறது. ஆகையால் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அது ஜவஹர்லால் நேரு. இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பண்றாரு? பாகிஸ்தான்ல பகல்காமுக்கு அப்புறம் ஒரு வார் நடந்து தீவிரவாதிகள் முகாமை அழிக்க போறோன்னு போனார். அங்கிருந்து ட்ரம்ப் சொல்றார் போரை நிறுத்தினார். போரை இவர் நிறுத்திட்டார். போரை நிறுத்திட்ட பிறகு எல்லாம் என்ன சொல்றாங்க? பாகிஸ்தான் இந்தியா ஒரு உடன்பாடு வந்துருச்சு. ஆனா அங்க என்ன சொல்றாரு ட்ரம்ப்? நான் சொல்லி தான் போரை நிறுத்தினார் என்றார். நமக்கு இந்திய பிரதமர் சொல்லி போரை நிறுத்தணுமா? ராணுவ தளபதிகளுக்கு அமெரிக்க அதிபர் சொல்லி போரை நிறுத்தணுமா? ஜவஹர்லால் நேரு எங்க இருந்தார், மோடி எங்க இருக்கிறார்? இதுதான் 2 பிரதமருக்கும் உள்ள காங்கிரசுக்கும் பாஜக உள்ள வித்தியாசம். இன்னைக்கு கூட சொல்றாரு, இன்னைக்கு கூட ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்வதை கேட்டு போரை நிறுத்திவிட்டார். அப்படின்னா இந்த தேசத்தை ஆளுவது, இந்த தேசத்தை வழிநடத்துவது அமெரிக்க ஜனாதிபதியா என்ற கேள்வி எழுகிறது. இன்னைக்கு கூட நம்ம தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பதிவுல பாத்தீங்கன்னா நீங்க மாலை பேப்பர் எல்லாம் வந்திருக்கு. ட்ரம்ப் சொல்வதையெல்லாம் ஒப்புக்கொள்ள போகிறார் நரேந்திர மோடி மிக விரைவில் என்றார். அப்ப இந்த தேசத்தை ஆளுவது யார்? இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரதமர். ஆனால் பிரதமர் இங்கே பொம்மை பிரதமராக இருக்கிறார்.
ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம். அதே போன்ற இந்திரா காந்தி பாகிஸ்தான் வாலாட்டும் பொழுது இரண்டாக பிளந்து ஒரு நாட்டை உருவாக்கினார். அமெரிக்கா தலையிடுன்னு சொல்ற போது என்னுடைய நாட்டிலும் தலையிடக்கூடாது, என்னுடைய அண்டை நாட்டிலும் தலையிடக்கூடாது, நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று தைரியமாக அமெரிக்காவுக்கு சவால் விட்டவர். இதுதான் பாஜகவிற்கும் காங்கிரசிற்கும் உள்ள வித்தியாசம். இப்படிப்பட்ட கட்சியை யாராவது விமர்சனம் செய்ய முடியுமா? கொள்கை கோட்பாடோடு இன்னும் உயர்ந்து நிற்கிறோம். முக்து பாரத் என்று சொன்ன மோடியாலேயே ஒன்றும் செய்ய முடியவில்லை. இது ஒரு ஜனநாயகத்தின் உட்பட்ட கட்சி. உலகத்தில் ஒரு ஜனநாயக கட்சி இருக்கிறது என்றால் காங்கிரஸ் பெயர் இயக்கத்திற்கு நிகரான கட்சி எந்த கட்சியும் இருக்க முடியாது என்றதுக்கு பல முன்னுதாரணங்களை மணிக்கணக்கில் நாம் பேசலாம். ஆனால் இப்பொழுது காலத்தின் கட்டாயம் இந்த பாசிசவாதிகளை மதவாதிகளை அகற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் ஊடுருவ செய்யக்கூடாது என்றால் நாம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வலிமையான இயக்கமாக மாற்ற முடியும். வலிமையாக இயக்கமாக மாற்ற வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அப்பொழுதுதான் நான் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை பார்த்து கேட்டேன், இது நெல்லையின் சொத்து மட்டும் நீங்கள் இல்லை, தமிழ்நாட்டின் சொத்து, காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சொத்து. காங்கிரஸ் பேர் இயக்கத்தை நாம் வலிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் இந்த பொறுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் அகில இந்திய தலைமையிடம் அனுமதி வாங்குறேன் என்று கேட்டேன். என்ன தெரியுமா கேட்டார் என்கிட்ட? அகில இந்திய தலைமையில ரிட்டன்ல வாங்கிட்டு வாங்கினார், எழுத்துப்பூர்வமான அனுமதி வாங்கி கொடுங்க என்னார். நம்முடைய அகில இந்திய தலைவர்கிட்ட பேசி அவர் பொறுப்பாளரை கூப்பிட்டு சொல்லி ஒரு அப்ரூவல் கேட்கிறார் கொடுங்கன்னு சொல்லி, அப்பதான் கிராம கமிட்டியுடைய சீரமைப்பு குழுவின் தலைவராக அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ஏற்றிருக்கார். எல்லாத்திலும் ரொம்ப விபரமானவர். விபரமா எல்லாம் எதையும் செய்யவே மாட்டார். எனக்கு ஒப்புதல் அகில இந்திய தலைமை கொடுக்கணும், அப்பதான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு. அப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 72 விழுக்காடு ராத்திரியும் பகலும் இரவும் பகலமாக கடைசி காலத்தில் நான் ஏதாவது என்னுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டும் யோசிப்பாங்க. அவன் குடும்பத்தை சார்ந்தவர், தப்பு கிடையாது. ஆனா கடைசி காலத்தில் என்னுடைய மக்களுக்கும் நான் சார்ந்த இயக்கத்துக்கும் செய்யறவங்க பார், அவங்க தான் தியாகி, அவங்க தான் தலைவர்கள். அததான் இன்னைக்கு அவர் செஞ்சிட்டு இருக்கார். 72 விழுக்காடு எல்லோருக்கிட்டையுமே தினம் ஒரு 100 போர் பேசுவார். இப்ப இங்க ராமமோகன் பேசும்போது சொன்னார், ஒரு கார்டுக்கு வெளியில வாங்கினா 120 ரூபா 130 ரூபாய், ஆனா நாங்க 40-50 ரூபாயில மிஷினை வாங்கி போட்டு அடிக்கிறேன்னாரு. அவர் மேத்தமெட்டிக்ஸ்ல கரெக்டா தான் இருக்காரு, ஆனா பிராக்டிகலா கொஞ்சம் கரெக்டா இல்லாம சொல்லிட்டார். சொல்றேன், இங்க இருந்து அண்ணன் நம்முடைய இந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளராக இருக்கின்ற ஆலங்குளம் செல்வராஜ், அண்ணன் மகேந்திரன் போன்றவர், இவங்கெல்லாம் அவங்க கீழே சட்டமன்ற பொறுப்பாளர்களை வச்சிருக்காங்க, தொகுதி பொறுப்பாளர்கள். இவங்கெல்லாம் போயிட்டு நம்முடைய மாவட்ட தலைவர் மூலியமா ஒரு இடமா அணுகி வட்டார தலைவருடைய உதவியோடு போட்டோ ஒட்டி அட்ரஸ் எடுத்து ஆதார் கார்டு இணைச்சு தொலைபேசி எண் எழுதி சென்னைக்கு அனுப்புறீங்க. சென்னையில் அதை வெரிபிகேஷன் டீம்னு ஒருத்தர் இருக்காங்க. அந்த வெரிபிகேஷன் டீம்ல பாத்தீங்கன்னா 10 பேர் வேலை பார்க்கறாங்க. அந்த 10 பேருக்கு என்ன வேலைன்னா, ஒரு நம்பரா போன் பண்ணி, நீங்க தான் சங்கரபாண்டியனா, உங்க போன் நம்பர் இதுவா, உங்க ஆதார் நம்பர் இதுவா, உங்க முகவரி இதுவான்னு படிப்பாங்க. அவர் ஆமான்னு சொல்லணும். 100% கரெக்ட்னு சொன்னா தான் அதை டிக் பண்ணுவாங்க, வெரிஃபைடு அப்படின்னு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா மீண்டும் அதை சரி பண்ணணும், திருப்பி அனுப்புவாங்க, இல்ல அதை கரெக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு வேலை. அடுத்தது இவங்க என்ன பண்ணுவாங்க, வெரிபிகேஷன் செக்ஷன்ல இருந்து டாடா பேஸ் செக்ஷனுக்கு அனுப்புவாங்க. அங்க 10 பேர் வேலை பார்க்கறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் போட்டோவெல்லாம் சரி பண்ணி ஸ்கேன் பண்ணி, சில பேர் நம்ம ஆளுங்க மங்களா பேப்பர் கொடுப்பாங்க போட்டோ, சில பேர் டார்க்கா இருக்கும், சில பேர் பாஸ்போர்ட் சைஸ் இருக்கு, அது பெரிய சைஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் சரி பண்ணி ஸ்கேன் பண்ணி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். பிரிண்டிங் செக்ஷனுக்கு அனுப்புவாங்க. பிரிண்டிங் செக்ஷன்ல 6 பேர் வேலை பார்க்கறாங்க. வெரிபிகேஷன்ல 10 பேர் வேலை பார்க்கறாங்க. இந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்றதுக்கும் ஸ்கேன் பண்றதுக்கும் 10 பேர் வேலை பார்க்கறாங்க. 26 பேருக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? மாசம் ஏறக்குறைய 7.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். அப்ப அந்த 7.5 லட்சம் ரூபாயில இதை கூட கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு 100 ரூபாயில இருந்து 120 ரூபாய் வருது. ஒரு கார்டு கொடுங்களேன். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கார்டு கொடுப்பாங்க, ஒரே ஒரு கார்டு. எல்லா இடத்துலயும் கார்டு கொடுப்பாங்க. என்ன கார்டு கொடுப்பாங்கன்னா, ஒரு அச்சு, அவருடைய போட்டோ இருக்கும், பேர் இருக்கும், எல்லாம் இருக்கும். நம்முடைய அடையாள அட்டையில் QR கோடு என்று சொல்லப்படுகின்ற, நீங்க போன்ல பார்த்தாவே எல்லாமே வந்துடும். இப்ப பாருங்க, இது இந்த அட்டையை தனியா எடுக்கணும். எடுக்க முடியுமா தனியா? அட்டைக்கு மேல அது பழுதடிச்சிடக்கூடாது, அது ஏதோ தண்ணி பற்றக்கூடாது, வெயில இருக்கக்கூடாது, அதை கொடுங்க. இது மாதிரி ஒரு அடையாள அட்டைய வடிவமைச்சு QR கோடோட வச்சுட்டு, இதுக்கு ஒரு ஹோல்டர். ஏன்னா வங்கிக்கு இந்த
இதை சுமக்க போறது, இதை கழுத்துல மாட்டிட்டு இருக்க போறது யாரு? காங்கிரஸ் பேரியக்கத்தின் பெருந்தலைவர்கள் நீங்கள். உங்களுக்கு எப்படி வடிவமைக்கணும் இது மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம். இதுல ஒரு ஓட்டை போட்டு ஒரு ரோப் போட்டு கொடுத்துடலாம். இப்படி கொடுக்க கூடாதுன்னு இதுக்கு ஒரு ஹோல்டிங் கார்டுன்னு சொல்லுவாங்க. இது கார்டு ஹோல்டர். இந்த கார்டு ஹோல்டரோட பாதுகாப்பா இருக்கணும். எந்த விதத்திலையும் இது பழுதடைந்த கூடாது. குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் இந்த கார்டு ஆரோக்கியமா இருக்கணும்ன்ற அடிப்படையில் இது மாதிரி நம்ம திட்டமிட்டு இது சரி பண்ணி உள்ள வச்சிருங்க போட்டிருக்கு. அதுல QR கோட்ல நீங்க ஸ்கேன் பண்ணலாம். வேற உதாரணத்துக்கு வந்து அதை கொடுங்க, ஸ்கேன் பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணுங்க. இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுடைய எல்லா டேட்டா பேஸும் வரும். இப்போ அண்ணன் சொன்னாரு, பீட்டர் அண்ணன், நீங்க கும்பகோணத்துக்கு போறீங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு போறீங்க, அதை காட்டலாம். ஏதோ நமக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்த போது, அசம்பாவிதம் நடக்கும் போது இந்த ஆதார் கார்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், தொடர்பு கொள்ளலாம். இப்போ நான் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் கூட சொல்லல, இப்போ ஒரு திட்டம் வச்சிருக்கோம், சென்னையில் அறிவிக்க போறோம். இந்த டேட்டா பேஸ்லாம் கிரியேட் பண்ணிட்ட பேரு டாக்கியான்னு ஒரு கம்பெனி இருக்கு அமெரிக்கால. நம்முடைய காங்கிரஸ் உடைய ஒரு தலைவருடைய மகன் வந்து பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு அதை செஞ்சிட்டு இருக்காரு. ஏர் பஸ், போயிங்லாம் சாப்ட்வேர் டெவலப் பண்றாரு. பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சாப்ட்வேர் டெவலப் பண்றாரு. இப்ப நம்முடைய கர்நாடக அரசு கூட அவர் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா ஜீரோ சைபர் கிரைமை பத்தி கண்டுபிடிக்கிறது. அவர்கிட்ட ஒரு உதவி கேட்டேன், அமெரிக்கால இருந்து பேசினேன். அப்ப சொன்னாரு, ஆனா இது ரொம்ப டெவலப் பண்ணலாம், நம்ம நிறைய ஐடியாஸ் இருக்கு. இங்க இருக்கிற ஒரு உறுப்பினர் தமிழ்நாட்டில் யாருக்கிட்ட வேணாலும் சாட் பண்ணலாம். அது மாதிரி ஒரு அட்வான்ஸ் சாப்ட்வேர் இருக்கு. அவங்களுடைய ஜாதகத்தையும் எடுக்கலாம். அது மட்டும் கிடையாது, அவங்க ஃபேமிலி அட்ரஸ் எல்லாத்தையும் வைக்க போறோம், குடும்பத்தையும் வைக்க போறோம், குடும்பத்தை இணைக்க போறோம். நாளைக்கு நமக்குள்ளேயே ஒரு பத்திரிக்கை அனுப்பணும்னா அதை அனுப்பலாம். பெண்ணு கொடுத்து பெண் எடுக்கணும்னா அந்த வீட்டில் எத்தனை குழந்தைங்க இருக்கு. நம்முடைய தேசிய நெஞ்சங்கள் ஒன்றிணைய வேண்டும். இந்த தலைமுறையோட முடியக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கு போனோம்னா அதில் என்னென்னலாம் வேலைப்பாடுகள் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு இருக்காரு. அப்படிப்பட்ட இப்ப பாருங்க, இப்ப வந்து இது கார்டு, இதுல ஸ்கேன் பண்ணியிருக்கோம். நான் இந்த கார்டே வேண்டாம், இப்ப சொல்றேன் பாருங்க. நேம் வந்து அன்வர், டிசிக்னேஷன் பிரசிடென்ட், டெலிபோன் நம்பர் 8438699550, அட்ரஸ் 110B3 லட்சுமி நரசிம்மபுரம், ராஜா ஸ்ட்ரீட், எரவாடி, திருநெல்வேலி. இது இருக்கு. கார்டே வேண்டாம். இப்ப அவருடைய ஜாதகமே நம்ம மொபைல்ல வந்துருச்சு. இவர் ஸ்கேன் பண்ணாரு, இந்த போன்ல வந்துருச்சு. இப்ப இவருக்கு போன் பண்ணலாம்னு வச்சு, இதுல இருந்தே போன் பண்ணலாம். இதுல இருந்து அழுத்தணும்னா அவருக்கு போகும், நம்பர் போகும். அவர் நம்பரை பார்த்து எழுதி உள்ள இருக்க ஸ்டோர்ல தான் எடுக்க வேண்டியதில்லை. இன்னும் இதை நவீனப்படுத்த வேண்டும் என்பதை நம்ம ஆலோசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்போ தொகுதி எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்கணும்னு கன்னியாகுமரியிலையும் கேட்டாங்க. இங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கூட தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த கிராம கமிட்டி, நான் எப்பவுமே சொல்றது, நாம் ஒளிமையாக இருந்தால் வாய்ப்பு நம்மை தேடி வரும். நாம் ஒளிமையாக இருந்தால் வாய்ப்பு நம்மை தேடி வரும். நாம் உண்மையாக இருந்தால் வாய்ப்பு நம்மை தேடி வரும். நாம் கண்ணியமாக இருந்தால் நம்ம யாரும் புறக்கணிக்க முடியாது, புறந்தள்ளவும் முடியாது. யாரால புறக்கணிக்க முடியும், யாரால புறந்தள்ள முடியும்? பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நாம கொடுத்துருக்கோம் எல்லா கட்சிகளும் தொகுதிகளை. அப்ப வலிமையா இருந்தோம். வலிமை எழுந்த உடனே நாம போயிட்டு எல்லாருக்கிட்டே தொகுதி வாங்க வேண்டியதாயிடுச்சு. நான் அதுதான் சொல்றேன். ஒரு மனிதனுக்கும் ஒரு வரலாறு இருக்கு, ஒரு பின்னணி இருக்கு. வாழும் காலங்களில் இவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு இருக்கு. இப்ப வரலாறுனா சொல்லும், கடைசியா இருந்த மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் இருந்தாங்க. அவருடைய காலத்துல 89 தேர்தல தனியா நின்று 7 சட்டம் பண்றோம், 1 தானம் பண்ணிட்டோம், 8. இந்த வரலாறு எப்ப நிற்கும்? கடைசி வரைக்கும் பேசுவாங்க. இப்போ கிராம கமிட்டி சீரமைப்பு பணியில மாநில தலைவர் அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த பணியை பார்த்தாரு அப்படின்னு. இப்ப நம்முடைய அண்ணன் தனுஷ்கோடி சொல்றாரு, கிருபானந்த வாரியாரு 4 கிணறு நாயகன் சொல்லுவார் அப்படின்னு. அது ஒரு வரலாறு. இப்ப எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புஷ் அவர்கள் இருக்காருன்னா, இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எல்லா அமைச்சர்களையும் பார்த்து என்னென்ன திருநெல்வேலிக்கு வேணுமோ இப்பயும் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் 3 மாசத்துல அவருடைய பணியை ஆரம்பிச்சிட்டாரு. இது வரலாறு பேசும். நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், நாங்குநேரிக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று எல்லா மந்திரியும் பிடிச்சி அதை கொண்டு வராரு. எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் இருக்காருன்னா அவருடைய கிள்ளியூருடைய தொகுதி மட்டும் இல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சண்டை போட்டு வாங்குறாரு. இது வரலாறு பேசும். ஆனா நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எல்லோருக்கும் நல்லவங்களா இருந்துட்டு போயிட்டா வரலாறு பேசாது. பிறப்போம், வாழ்வோம், மறைவோம். இன்னும் கூட ஒரு திட்டம் வச்சிருக்கோம், காங்கிரஸ்ல செய்ய போறோம்.
இன்னும் ஓரிரு நாட்கள்ல அந்த அறிவிப்பை எல்லோரோட கலந்து இன்னைக்கு கன்னியாகுமரியில் அறிவிக்கலான் இருந்தேன். அது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் அதை டியூன் பண்ணுவோம், சரியா பண்ணிட்டு அறிவிப்போம் அப்படின்ட்டு. ஆகையால எல்லா தகுதியும் எல்லா ஆளுமையும் எல்லா வரலாறும் இருக்கின்ற ஒரே பேரியக்கம் இந்த தேசத்தில் இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் என்பதை நாம் அடித்து சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. போன முறை பாத்தீங்கன்னா எத்தனை லட்சம் வாக்குகள்ல ஒரு ஆட்சி அமையுதுன்னா ஏறக்குறைய 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வாக்குகள் தான் முடிவு பண்ணது. ஆனா இன்னைக்கு நாம ஏறக்குறைய 2 லட்சம் உறுப்பினர்கள், ஏறக்குறைய 2 லட்சம் கார்டு கொடுக்க போறோம். இத உருவாக்கியாச்சு. நிர்வாகிகள், இந்த நிர்வாகிகள் குடும்பத்துல எத்தனை பேர் இருப்பாங்க, நண்பர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, கிராமத்துல எத்தனை பேர் இருப்பாங்க. இப்ப வலிமை ஆயிட்டமா நம்ம இந்தியா கூட்டணி. நான் காலையில கூட கன்னியாகுமரி சொன்னேன், 200 தொகுதிக்கு மேல் நாம் வெற்றி பெறுவோம் சொன்னது பிறர்களை நம்பி இல்லை. காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை அடைந்தால் இந்தியா கூட்டணிக்கு பலம் சேர்க்கும். 200 தொகுதிக்கு மேல வெல்வோம். இது எங்களுக்கு அந்த அக்கறை இருக்கு. இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும். மதவாத சக்திகளை, பாசிச சக்திகளை, குறிப்பாக அந்த RSS தமிழ்நாட்டுக்கு நுழையவிடக் கூடாது. அந்த வேலை திட்டங்களை நாம் முன்னெடுத்து செய்கிறோம். இதுதான் இந்த தேசத்திற்கு செய்கின்ற, இந்த மண்ணுக்கு செய்கின்ற நாம் மிகப்பெரிய கடமையாக, கொடையாக இருக்கும். ஆகவே இந்த அடிப்படையில் இந்த பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். 2026 தேர்தலுக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற போவதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் மிகவும் பேருதவியாக இருக்க போகிறது. இந்த புதிய திட்டம் என்பது கை கொடுக்க போகிறது. இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. எல்லோரும் எழுச்சியோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எழுச்சியை, இந்த தீ ஜோலையை அணைய விடாமல் எல்லோரும் சேர்ந்து அப்படியே எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பல வரலாறுகள் இருக்கின்றன. அருமையான தலைவர்கள் இருந்தார்கள். இப்பொழுதும் அருமையான தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் பயன்படுத்தி நாம் இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை நாம் வழிமடிய செய்வோம். எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.